திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி என்பவர் நேற்று திமுக மாணவரணி தலைமையில் நடைபெற்ற நீட் ஒழிப்பு போராட்டத்தில் பேசுறாரு. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டிலே நாம் படித்திருக்கிறோம். முன்னாடி எல்லாம் PA பட்டம் படித்தால் PA என்று போட்டுக் கொள்வார்கள். இப்படிலாம் நாயெல்லாம் PA படிக்கின்றாரு. ஸ்டாலின் கூட PA தான் படிச்சிருக்காரு. யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க? மூக்க அழகிரி கூட PA தான் படிச்சிருக்காரு. யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க? யாரை பார்த்து நாயின்றீங்க? அதோடு அவர் நிப்பாட்டல. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு டாக்டர் பட்டம் எல்லோரும் படித்துக்கிறால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அட பிச்சைக்கு பிறந்த எச்ச. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 1967 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்போது கட்டப்பட்டது என்று அந்த எச்சைக்கு அந்த திராவிட பிச்சைக்கு தெரியுமா? 1835 கட்டப்பட்டது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். உன் தாத்தனுக்கு தாத்தன் பெரியாரு அண்ணா கலைஞர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அந்த மெடிக்கல் காலேஜ் எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக் அரசு மருத்துவமனை 1928 கட்டப்பட்டது. அது எந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை? 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வராரு. அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1957 கட்டப்பட்டது தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவரை உருவாக்கிய தஞ்சை மருத்துவ கல்லூரி எங்கள் தாத்தன் கர்ம வீரன் காமராஜரால் கட்டப்பட்டது. அதை கட்டியது எந்த திராவிட இயக்கம்? எந்த பெரியார்? எந்த அண்ணா? எந்த கலைஞர்? எந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்?